ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரியலி ஐ என்ஜாய் இட். அந்த 30 செகண்ட்ஸ் கண்ணை மூடி திறந்துருங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணல, சில ஃபாலோ பண்ணாங்க. இது ஒரு எவ்வளோ பெரிய இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எங்கள் அப்பா, நான் வந்து 97 வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் இயர் போகிறப்ப எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். அவர் ஏன் இறந்தாருன்னா, ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் வந்து சாதாரண ஜுரம் சொல்லி அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து எங்கள் அப்பா வச்சு ஆரம்பி பண்ணிட்டான். 3வது நாள் தான் வந்து சொல்கிறான், ட்ரிப்ஸ் ஏற்றி பானை மாதிரி ஆகிட்டான் வயிற்று. 3வது நாள் இல்லை நீங்கள் அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு போங்க, நீங்களாம் பார்த்துக்க முடியாது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க. அப்போ தான் புரியுது நாங்கள் வெயிட் பண்ணது தப்புன்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் அந்த 97 எனக்கு இது அப்போ 14 இயர்ஸ் அஃப்கோர்ஸ் தெரியாது. ஸோ இது எவ்வளோ பெரிய நாலேஜ் அது. பெரிய பெரிய தெரப்பி அது ஓகே, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராலே இல்லை, அதை பற்றி நான் பேச வரல, சின்ன விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எந்த டிக்ஷனரியிலேயே பார்க்காத ஒரு வார்த்தை, இன்ஃப்ளூயன்ஸுக்கு மீனிங். இன்ஃப்ளூயன்ஸுக்கு மீனிங் சம்பு தூக்குறது, டாக்கா பிடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறது. நிஜமாவே ஆக்சுவலாக இப்போ க்ரோ ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஸோ ஆனால் இதுக்கு இப்படி ஒரு மீனிங்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். அருமையான இன்டெக். அப்புறம் நம்ம பிரதர் எங்க சரி, ஜட்மெண்ட்டு. நீங்கள் நல்லவனா கெட்டவனா நினைங்க, கெட்டவனா நல்லவனா நினைங்க, ஏதாவது நினச்சிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது அவங்ககிட்டே போய் சொல்லாதீங்க. ஸோ என்னோட இந்த 4 நாள் ட்ராவலிங்கில் ஒரு 3 முத்தான 3 லேர்னிங்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி.